ரியல் டைம்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி பற்றி நம்ம தினமும் பேசிகிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி உடைய ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி வருகின்ற நாட்களில் அது எப்படி, எந்த விதமான தாக்கத்தை அது செய்யும், எப்படி அது மனிதர்களை ஆளப்போகுது அப்படின்ற மாதிரி தானே முக்கியமான ஒரு சில டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து எலன் மஸ்க், கூகுள் சிஇஓ அவங்களாம் என்ன பேசுகிறாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பைபிளுக்கெலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். போன வாரத்தில் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் உடைய சிஇஓ எலன் மஸ்க் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் மனிதர்கள் வேலைக்கு போகாமல் எப்போ வேலைக்கு போக முடியுமோ அப்போ கஸ்டமரா எப்போ வேலைக்கு போக முடியுமோ அப்போ வேலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் காசு ஒரு பொருட்டாகவே இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் காசு ஒரு பொருட்டாக இருக்காது அப்படின்னு சொன்னால், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன் காசு ஒரு பொருட்டாக இருக்காதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கடந்த நாட்களாகவே எல்லாமே அமேசான், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுவும் ஒரு விதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியுடைய ஒரு லிங்க்டு ஆப் தான் இந்த கேஷ்லெஸ் சொசைட்டி. அந்த கேஷ்லெஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கார்ட்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற வேலெட் எல்லாமே டிஜிட்டலாக மாற்றுறாங்க. நம்ம இப்போ எல்லாருமே கேஷ் யூஸ் பண்ணுறதுடைய ஒரு கண்டிஷன் கம்மி ஆகிட்டு எல்லாருமே எலக்ட்ரானிக் பேமெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொன்னால், நம்மளாம் கேஷ் எதுவுமே இல்லாமல் கவர்மெண்ட் ஃபுல்லாக சென்சார், இந்த கடந்த நிகழ்ச்சியிலலாம் நான் பேசியிருப்பேன் இதை பற்றி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கத்தில் எலக்ட்ரானிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சென்சார் ஆக்கப்படும். அதோடைய ஒரு முயற்சி தான் எலன் மஸ்குடைய ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒட்டுமொத்த வேர்ல்டு எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் கனெக்ஷன், 6G சேவை கிடைக்கணும். எந்த தொழில்நுட்பம் அட்வான்ஸ் ஆகுதோ அந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு மூளை முடுக்கிலெல்லாம் போய் சேரணுன்றதுடைய கான்செப்ட் தான் எலன் மஸ்குடைய அந்த ஸ்டார்லிங்க். அந்த ஸ்டார்லிங்க் டெக்னாலஜி தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன, ஸ்டார்லிங்க்கும் இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு ஃபுல்லாக சென்சார் ஆக்க போகிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக சென்சார் ஆக்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாமல் கேஷ்லெஸ் சொசைட்டியாக வேர்ல்டு கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதோடைய லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், டெக் ஜியான்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாற்றணும். இதனால் என்ன, கவர்மெண்ட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாற்றும்போது ஒவ்வொருத்தரும் எலக்ட்ரானிக்கலாக பே பண்ணும்போது கம்பல்சரி டேக்ஸ்ன்றது கவர்மெண்ட்டுக்கு வந்துடும்ன்ற கான்செப்டில் அவங்க இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த தொழில்நுட்பம் வரும்போது, இப்போது நான் ஒரு கடையில் போகிறேன், ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, என்கிட்ட கேஷ் இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த பர்ச்சேஸ், எனக்கு தேவையான பர்ச்சேஸை வாங்கிக்கலாம். ஒருவேளை என் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லைனாலும் எனக்கு உண்டான பில் எனக்கு வந்துடும். பட் நெக்ஸ்ட் என்னுடைய சேலரியோ ஏதோ ஒரு விதத்துலையோ என் அக்கௌண்ட்டில் எலக்ட்ரானிக் டிஜிட்டலாக பணம் பரிவர்த்தனை ஆகும்போது நான் செலுத்த வேண்டிய அந்த காசு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடும், டிடக்ஷன் ஆகிடும். எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த கம்பெனிலேருந்து அது மைனஸ் ஆகிடும். இதுதான் அந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் டிஜிட்டல் சிஸ்டம் வரப்போகுது. இதை பேஸ் பண்ணி தான்
உலகம் ரன் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் முதலேருந்தே பேசுகிற மாதிரி மனித குலத்துக்கு மிகவும் மிகவும் எதிரானது, டைரக்ட் எதிரானது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சிலர் சொல்கிறாங்க மனுஷங்களை வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் கடந்த வாரத்துலலாம் நியூஸில் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை உருவாக்குற கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையாக இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் உடைய சிஇஓ முஸ்தபா சுலைமான் இருந்தாலும் சரி, சத்யா நாதல்லாவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய ஜியான்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஏன் உருவாக்குறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இதுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்க, இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இதில் மறைந்திருக்கிற உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரணும். இதை பற்றி பைபிளில் வந்து அதிகமாக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்குது. இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம், இந்த பீஸ்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசி காலத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளுக்கெலாம் வந்து அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து எலன் மஸ்க் சொல்கிறாரு, பணம் வந்து ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும்னு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம போயிட்டு ஒரு கடையில் போய் வாங்கினா காசு தான் வாங்க முடியும். இப்போ வந்து காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ வாங்கிட்டு போயிட்டு எப்போனா உன் அக்கௌண்ட்டில் காசு வந்து மைனஸ் ஆகிடுன்ற ஒரு கண்டிஷன் வரப்போ நமக்கு வந்து அது ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்காது. நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம். அது எப்போ நம்ம அக்கௌண்ட்டில் கேஷ் வருதோ, நம்ம வேலை செய்வோம், நம்ம சேலரி நம்ம அக்கௌண்ட்டில் தான் வரணும், டிஜிட்டலாகவே நம்ம சேலரி நம்ம அக்கௌண்ட்டில் வரும், அதுவாக வந்து மைனஸ் ஆகிக்கும். இது மாதிரி ஒரு சிஸ்டம் வரும்போது அது வந்து நமக்கு கேஷ் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காதுன்ற மாதிரி ஆகிடும் எல்லாருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் எலன் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து வேலை வந்து ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஏன் சொல்கிறாருன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால இப்போது சாதாரண ஒரு டேட்டா என்ட்ரி எடுத்துக்கிட்டால் கூட, அந்த டேட்டா என்ட்ரி வந்து ஒரு காலத்தில் உட்காந்து எல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஆனால் இப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கால்குலேஷனை எனக்கு பண்ணி கொடு எக்ஸல் அப்படின்னு சொன்னால் அது பண்ணி கொடுத்துருது எல்லாமே அந்த வேலையை. இப்போ கோடிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே பயப்படுறாங்க, சிஇஓ பொசிஷனே போயிடும், அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நியூஸ்லலாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுதான் இன்றைக்கி உண்டான முக்கியமான அப்டேட். ஆர்டிஃபிஷியலுடைய தாக்கம் இன்னும் ஒரு 5 வருடத்தில் மனிதர்கள் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியில் அது இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் சில பல அப்டேட்டுடன் உங்களோட சந்திக்கும் வரை